ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம பழைய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம புது வீடியோவா வந்திருக்கோம். சேம் பரிதாபங்கள், பழைய ஒன்று புதுசு ஒன்று பழசு நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ டியூஷன் பாவங்கள் நிறைய பேர் கேட்டதுனால ஓகே லெட்ஸ் கோ. சார் என்ன மார்க்? 72 சார். அப்படியா? யார் டியூஷன் போற? உங்க டியூஷன் தான் சார். ஏன் டியூஷனா? அப்படி எல்லாம் வந்து உட்கார. ஆமா, நீ எந்திரிமா. சார் என்ன மார்க்? 64 சார். சார் நான் உங்க டியூஷன் தான் சார். அப்படியா? சரி ஓகே, நீ நல்லா ஓகே. தம்பி நீ எந்திரிப்பா. சார் என்ன மார்க்? 96 சார். 96ஆ? ஏன் டியூஷனா? இல்ல சார், நான் யார்கிட்ட டியூஷன் போல சார். யார் டியூஷன் போறியா? ஏய், 4 மார்க் எங்க போச்சு உனக்கு? செந்த முகம் என்ன செந்த முகம் இருக்க முடியாது உன்னால. எதுக்கு படிக்க வர? பேரண்ட்ஸ் கூட்டு வைப்பா, நீ சரியில்லைப்பா. சரி சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கூம்பின் காண அளவு என்ன அப்படின்னு நம்ம பாக்கணும். இப்ப அப்பா கூட்டி சொன்னீங்க சார். ஆமா, அப்பா கூட்ட சொன்னா யாரையா கூட்டு வந்திருக்கீங்க? நானா சார் உங்களோட ஃபாதர் மிலிட்டரியில போறீங்களா? சார் நான் எப்பயுமே மிலிட்டரி மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் சார். ஏன்னா நான் கூட பாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் மாறிங்க வந்தேன். எங்க சார் ஒர்க் பண்ணீங்க? நான் அந்த திருச்சி பாடலூர் இருக்குல்ல சார், அந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் மாறிங்க வந்திருக்கேன். மொக்க ஜோக்லாம் அடிச்சுனா பையனா அந்த விடுங்க சந்து. நான் ஏன் உங்களை கூட்டுறேன் சொன்னா, வித்தவுட் டிசிப்ளின், வித்தவுட் மார்க், வித்தவுட் நாலேஜ் இஸ் கமிங் சார். அது மார்க் நான் கேளுங்க. மார்க் 96 எடுத்திருக்காங்க. 4 மார்க் எங்க கேளுங்க. 4 மார்க் எங்க நீங்களே கேளுங்க. இன்னைக்கு 4 மார்க் போச்சு, நாளைக்கு 40 மார்க் போகும். நாளைக்கு ஃபெயில் கூட ஆகலாம் சார். எப்படி சார் அவன் 96? நான் தானே மார்க் போடுறேன். அதை விடுங்க. இப்போ என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து என் கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுதான், மை ஹோம் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். எப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட் கேளுங்க. நான் சொல்றேன், யாரும் கேட்கறதே கிடையாது. ஒரு நாள் கேளுங்க, கேட்டுக்க மாட்டான். அதான் 4 மார்க் போயிடுச்சு. 4 மார்க் போயிருக்காரு சார். என்ன சார் இப்படி இருந்தா என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து அவனை பத்தி நல்ல மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க மனசுக்குள்ள. அவன் எடுத்துட்டு விளையாடுறான் சார். நான் என்ன சொல்றேன்னா, மைண்ட் ஹோம் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். புரியுதா உங்களுக்கு? டியூஷன் சார் தப்பா அப்படி கத்திட்டு கிடக்கான் சார். டியூஷன் சேர்த்து விடுமா சார்? அப்படி சொல்ல வரல. நீங்க வந்து டியூஷன் காரர் பேச நினைக்க கூடாது. என்ன சொல்றேன்னா, மை ஹோம் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். அவன் எப்ப டவுட் கேட்கலாம். கூட இருந்தாலும் நான் கேட்டு என்ன 4 மார்க் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். எப்படி சொல்றீங்க? சரி சார். சப்ஜெக்ட்டுக்கு 100 ரூபா, 5 சப்ஜெக்ட்டுக்கு 500 ரூபா மாசம். அந்த ஃபீஸ் எல்லாம் விடுங்க சார். இந்த கண்ணு இந்த தலையை அதான் சார். இங்க பாருங்க, இப்ப இந்த பையன் தாடி எப்படி வராம பாருங்க ஸ்கூலுக்கு. அங்க பாருங்க அந்த பசங்களை பாருங்க. ஏன்டா என் மானத்தை இப்படி வாங்குற? ஏன்டா இப்படி வாங்குற? நீங்க போங்க, நான் பாத்துட்டு போங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எந்த எருவும் மாடு கத்திட்டு இருக்குது. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கணும். உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாடு எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டேன் சார். இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு சார். ஆமா, மிட் டர்ம்ல எவ்வளவு மார்க் நீ? மிட் டர்ம்ல வந்து 26 சார். 26 ஃபெயில். யார் டியூஷன் நீ? உங்க டியூஷன் தான் சார். டியூஷனா இருந்துக்கிட்டு மிட் டர்ம்ல ஃபெயில் ஆயிருக்குன்னா அப்ப என் டியூஷனை பத்தி என்ன நினைப்பாங்க? மார்ச் அக்டோபர்னு எழுத போற. அப்ப என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன திட்டுறதுக்கா? சரி சார். சார் அவள வேற டியூஷன் சார். அவனை போயிட்டு சார். இங்க பார், அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ற. இல்லனா மார்ச் அக்டோபர் தான் நீ தெரிய போற. ஓகே, புரியுதா? ஓ மூதேவி, ஸ்டில் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. மோகன் பழனிவேல்ராஜன் ஏஞ்சி வா சனி. இங்க வா. என்ன இன்னும் டிஸ்கஷன் என்ன பண்ணிட்டு இருக்க? டவுட் கேட்டுட்டு இருந்தேன் சார். என்ன டவுட்? எல்லாம் உனக்கு தெரியுமா? இங்க வா. என்ன மெத்தட் இது? இந்த மெத்தட் நான் உனக்கு சொல்லியே கொடுக்கல. இந்த மெத்தட் எப்படி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த மெத்தட் அழகர் சாமிக்கே மேக்ஸே தெரியாது. இந்த மெத்தட போட்டீங்கன்னா வேல்யூவேட் பண்றது நாலே மெத்தட் தான். அதுல இந்த மெத்தடே கிடையாது. ஃபெயிலா போயிருவேன். எபிலியன் குளம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம தெப்ப குளத்து பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தெரியாம எப்படி நீ பாஸ் பண்ணுவ? எந்த டியூஷன் போயிட்டு இருக்க? அவன்கிட்ட ஏன் போற? நாம சொல்லி கொடுத்தா அப்ப அவன்கிட்டே போய் டவுட் கேட்டுக்க. என்கிட்டயே வர? கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கறதா கவனிக்கணும். டியூஷன்ல அவன் 1008 மெத்தட் சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் சொன்னீங்கன்னா சைடுல புடுங்கி பிச்சு விட்டுருவேன் மண்டைய. முட்டி போடு சொன்னீங்க. முட்டி போடு. அவனும் டியூஷன்ல முட்டி போட சொல்லுவாரு. முட்டி போட சொன்னா அப்ப டைவடி பல்ட்டி அடி ஆடுறாராமா. என்ன மீனிங்னே தெரியவே மாட்டேங்குறா. சொல்லி தெரியா? அதுக்கு தான் ஒரு ஆப் இருக்கு, யூடிக்ஷனரின்னு. ஆமா, எங்க அப்பா இருக்கும் ஆட்டை போட்டு வந்துட்டேன். இதை இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்க, இதுதான் அர்த்தம் சொல்லிடுமா? எப்படி? ஓ மனைவியா நான் வருவேனா, நீ சவகுனா, உன்னை நான் விடுவேனா. அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சி வாழ மாட்டேன். அது சொர்க்கம் என்றாலும் நரகம் என்றாலும் கூடவே வருவேன். பொத்திட்டு படி. அந்த சென்டென்ஸ் தெரியலையா? இங்க பாரு, இதுல வந்து அந்த வேர்டு மட்டும் இல்ல, அது இதுவுமே பண்ணலாமா? அப்படியா? ஆமா, பொய்யெல்லாம் சொல்லாத. இங்க பாரு, எப்படி தெரிஞ்சிச்சு அர்த்தம்? ஆமா, சூப்பரா இருக்கு சார். சொல்லுப்பா சார். நான் சொன்னோன்னே டக்குன்னு பாக்காதீங்க. அப்படியே மெல்ல பாருங்க. லவ் பண்ணிக்கிறேன் சார். நீ போ, நான் பாத்துக்கிறேன். அறியாத
வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். அடியாத்தில் இந்த மனசுல செடி போல ஆசை முளைக்குதே ரெண்டும் இப்போ காதல் செய்யும் நேரம். சூப்பரா பாடடா. நான் பாடவே இல்லையே. வேற எங்க இருந்து பாடுறாங்க? ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா கூப்பிட்டு வர அதான் உங்க நானே கூப்பிட்டு வரேன். எங்கடா போற? உங்க அப்பனுக்கே இல்லாம உள்ள படிக்கிற கஷ்டப்பட்டு வந்தா உள்ள வந்து உங்க அப்பா என்ன பார்த்து என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறான். பை ஹார்ட் பண்ணி ஒப்பிச்சுட்டு தான் எல்லாரும் கிளம்புறீங்க. இல்லைன்னா யாரும் வீட்டுக்கு போக முடியாது. நான் இங்கே பாய விரிச்சு படுத்துருவேன். 12 மணி இல்ல 2 மணி ஆனாலும் பை ஹார்ட் பண்ணி ஒப்பிச்சுட்டு தான் போறீங்க. புரியுதா? எல்லாரும் வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. புக் எடுத்துட்டு நேத்தே சொல்லியாச்சு எல்லாம் கிளம்பி வாங்க. வா வா மாடு வா வாங்க. படிச்சிட்டியா? எப்ப பார்த்தா விளையாடிக்கிட்டே திரிஞ்சுட்டு டியூஷன் வந்தாலே ஒன் நைட் பாய் விளையாடுறது, மொட்டை மாடியில போய் விளையாடுறது, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை சைட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்றேன். சொல்லு, ரீட் த பேசேஜ். படிச்சியா? படிச்சேன் சார். சொல்லு. கிருஷ்ணா 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 ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஒரு வார்த்தை மட்டும் பாத்துறேன் சார். ஒரே வார்த்தை. கிருஷ்ணா டேய், அடுத்து யாரு? மோகன், நீங்க வா. அப்பா பாடுற காமெடிலாம் நடிக்கிறாரா? ஒன்றுவேன்னு சொல்லி சொல்லுங்க. Oh God beautiful, oh God beautiful, at they do bow 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 bow. போச்சு, நீதான் போ. கம்மியா படிச்சிட்டியா? பொய் சொல்லலையே. இந்த எரும மாடுங்க மாதிரி பொய் சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். Then the little guy paper sky that sky, untumbling he shook himself free for flight, first feeling unfrightened, then sir katar நீ சொல்லுமா? எல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. first feel சொல்லு. அப்போ இப்ப எதுக்கு அழுகுற நீங்க? என்னம்மா புரியுமா? இப்ப எதுக்கு அழுகுற? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. நீ சொல்ல வேணாம். நீ வீட்டுக்கு போய் நாளைக்கு வா. நீ வீட்டுக்கு போய் நாளைக்கு வந்து என்னம்மா அசிங்கமா ஆம்பளை பையன் மாதிரி அழுகுற? என் பர்ஃபார்மன்ஸ் பத்தியா? அப்பா ஏன் போட்டு போடுற? வா வா சுதாகர் பாப்பா. நீயே கையில வச்சுக்கோ. இப்ப எதுக்கு அழுகுற? நானும் படிக்கல, என்னையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. படிக்கலைன்னா அழுதா விட்டுருவாங்களா? ஆமா, அந்த பொண்ணு விட்டீங்களா? இங்க வாங்க வாங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் அழுங்க. என்னடா இந்த டியூஷன்ல படிச்சவங்க நான் ஃபீல் ஆயிட்டாங்களாடா. ஆமாடா, அந்த டியூஷன்ல 100 ரூபாய் வச்சாங்கடா. அப்படியா? அந்த டியூஷன் அங்க போயிருமா? ஒரு டியூஷன் ஒரு சேரக்கூடாது. ஆமா, வைபோட்டு போயிடும். சரி, எவன் வந்தாலும் அவனை கழிச்சு விட்டுருவான். ஆமா, காய்ச்சி விட்டுரு. எங்க போற? டியூஷன் போறேன். டியூஷன் செத்து போயிட்டாரு. யாரும் எடுத்துருக்காங்க. போ. ஆமா, சரி வா. 100 ரூபாய் இருக்கு உனக்கு. எங்க டியூஷன் சேருவா. இவனுக்கு மேக்ஸே தெரியாது. வா போலாம். வாமா வா. கமா. டேய், டியூஷன் ரொம்ப போர் அடிக்குதுடா. பொண்ணுங்களே இல்லடா. ஆமாடா, பசங்களா இருக்கானுங்க. பார்த்து ஐயோ. வேற டியூஷன் போயிடுவோம். வாங்க போவோம். பொண்ணுங்களா இருக்காங்க. எழுப்பி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறான்டா. அந்த ஆளு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குடா. எனக்கு கூட ஒரு மாதிரி கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கான்டா டியூஷன்லயே. இந்த டியூஷனே வேணாம்டா, பசங்க டியூஷனே போயிடலாம்டா. ஆமாண்டா, அதான்டா கெத்து. அடிக்கடி டியூஷன் மாதிரி இருந்தா படிப்பு போயிரும்டா. இல்லனா மட்டும் ஒரு படிச்சு ஒரே புடுங்க புடிக்கும். ஆடா ஆடா ஆடா. ஏய் மச்சான் மச்சான், என்னடா வாத்தியார் ரொம்ப மண்டையா இருக்காரா? ஏன்டா டியூஷனுக்கு ஃபீஸ்லாம் கேக்குறியா? டியூஷனுக்கு ஃபீஸ்லாம் கேக்குறான். அப்பதான் வீட்ல மட்டுமே. ஆமா, எங்க அப்பா கொடுக்க மாட்டாரு. அப்பா கொடுத்தாரு, கேபிள் ரொம்ப செலவு பண்ணிட்டான். ஆமா ஆமாடா. WWF ஆமாடா. வாடா இப்படி போய் விளையாடலாம். ஏய் வருஷமே முடிச்சு போச்சு. ஆமாண்டா, டியூஷனா மாதிரி வேஸ்ட் பண்றோம்டா. ஆமாண்டா, அடுத்த வருஷம் ஒரே டியூஷன் படிக்கணும்னு. ஆமாண்டா, சத்தியம்டா. இனிமே ஒரே டியூஷன்ல தான்டா படிக்கிறோம். ஓகே, வாடா அடுத்த டியூஷன் போவோம். சட்னி அரைச்சிட்டியா? இந்த வந்துடா. ஆமா, இருங்க ஆமாச்சா. பாப்பா அழுதுட்டே இருக்கு. பாப்பா அழுதுடா. இந்த வந்துட்டேன். இருங்க. அந்த தோசை மாவு தீந்துச்சு பாரு. மாவு தீந்துச்சா? நான் போறேன். சாம்பார் வைக்கணும் பாரு. சாம்பாரா? இந்த நான் குப்பியா இருக்க வீடு கூட்டலையா? வீடு இந்த வந்து நான் முடிச்சிட்டேன். அந்த கக்கூஸ்லாம் கழுவி வச்சிட்டியா? கழுவி விட்டவனே. ஏன்னா எல்லாத்துக்கும் இதே நீயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்ப படிப்ப? வேலையா பாத்துட்டு இருக்க? டியூஷன் படிக்க வந்தியா, வேலை பார்க்க வந்தியா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பெரிய காரணம்? அந்த டியூஷன் மிஸ்ஸுக்கு இப்படி வேலை பாக்குறிய செல்ல புள்ளன்னு, அது இன்னும் பாஸ் பண்ண வைக்க போகுதா? ஆமா, எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவ? இந்த எனக்கு கொஸ்டின் பேப்பர் இதை படிச்சு பாஸ் ஆயிருவேன். அட பாவி, ஹாஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி?
அவர் சொல்லி கொடுத்தா சென்ட வாங்கிடலாம். நிறைய பேர் அவங்ககிட்ட படிச்ச பசங்க நிறைய பெரிய பெரிய உதவில இருக்காங்க இன்னைக்கு. அப்படிலாம் நீ போய் சொல்லணும். அப்படின்னு போய் சொல்லணுமா சார்? அப்படின்னு போய் சொல்லணுமா சார்? ஆமா, அப்படி சொன்னோம்னு வச்சுக்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உனக்கு ஒரு ரிடக்ஷன். இப்ப இதுல வந்து இன்னொரு தினம் வச்சுக்க, அதுக்கு ஒரு ரிடக்ஷன். ஒரு 10-15 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உனக்கு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. எப்படி எப்படி வாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புனா அவங்க முதல்லயே போஸ்ட் ஒட்டி அனுப்புறீங்க. அப்படி இல்ல சார், அது என்ன டியூஷன் சென்ட் கம்மியா இருக்கான்னு இருக்கா சார். டியூஷன் சென்ட் கம்மியா இருந்தா போய் தெருவுல பிச்சை எடு. அதுக்கு பசங்களை வச்சு இந்த மாதிரி எம்எல்ஏ மேல பாப்பி அன்னைக்கு இன்னைக்கு முடிச்சு வேலை இல்லாம இருக்கேன். நான் டியூஷன் தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சு வேலை எல்லாம் சொல்லி இருக்கிற வாங்கி இன்ஜினியரிங் படிச்சதுக்கே சூப்பர். என்ன ஒரு டேலண்ட் கோபிக்கு. பாடுறாங்க, ஆக்ட் பண்றாங்க, மிமிக்ரி பண்றாங்க, டான்ஸ் பண்றாங்க, பொண்ணு வேஷம் போடுறாங்க, பொண்ணு மாதிரி பேசுறாங்க. அவங்கதான் சரியான உலக நாயகம். சொன்னீங்க பாருங்க, கரெக்ட். அமேசிங் ஆக்டர்ங்க. செமையா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய நடிக்கலாம், படங்கள்லாம் கூட ஆமா ஆமா எடுக்கலாம். பிக் ஸ்கிரீன்ல வரலாம். அவங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல நல்லா. ஆனா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது சுதாகர்னு கேள்விப்பட்டேன். சுதாகரா? ஆமா, டைரக்ஷன் வந்து சுதாகர் தான். டைரக்ஷனா ஸ்கிரிப்டா? ஸ்கிரிப்ட் எழுதுறது டைரக்ஷன், கண்டென்ட் கலெக்டட் வந்து பை டிராவிட். ஓ வெரி நைஸ். கேள்விப்பட்டேன் நான். வெரி நைஸ். ஓகே, அப்போ வேற என்ன? அழுகுறதெல்லாம் சுதாகர் தான். கியூட்னஸ் மகேச்சர். அழகு தெரியும். ஓகே சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. குட் நைட். குட் நைட். Roja putega tal raja na sanjita munne ingite nikadari. When I see her eyes, Malakade, she got me mesmerized. Tavkide, I know you want me. Tarikade, give me a sign.